குழந்தைங்களே, போன வீடியோவில் நான் திருப்பாவையை பற்றி சொன்னேன். இந்த வீடியோவில் திருவம்பாவையை பற்றி சொல்ல போகிறேன். திருவம்பாவை சிவனை பற்றி பாடப்பட்ட பாவை நோன்பு பாடல். இதை எழுதியவர் மாணிக்கவாசகர். ஆண்டாள் அரங்கனை நினைத்து பாடிய பாடல்கள் திருப்பாவை. மாணிக்கவாசகர் சிவனை நினைத்து பாடிய பாடல்கள் திருவம்பாவை பாடல்கள். இதில் ஒரு சில கதை இருக்கு. மாணிக்கவாசகரிடம் சிவபெருமானை வந்து கோவை பாடிய வாயால் பாவை பாடு என்று கேட்கிறார். அந்த ஆணையை ஏற்று மாணிக்கவாசகர் இந்த பாடலை பாடுறார். அதை சிவபெருமானே தன் கையால் தன் கைப்பட எழுதினார் என்று ஒரு கதையும் உண்டு. அப்படிப்பட்ட தெய்வாம்சம் கொண்ட பாடல்கள் திருவம்பாவை பாடல்கள். அந்த பாடலோட முதல் பாடலை இப்ப அதனுடைய விளக்கத்தை இப்ப நான் சொல்றேன். ஒரு பெண் தன்னுடைய தோழியின் வீட்டுக்கு சென்று அவளை எழுப்பி வா நம்மெல்லாம் போலான்னு கூப்பிடறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறா. அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அப்ப இவ சொல்றா, அற்பெருஞ்சோதியை ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவில் இருக்கிற சிவபெருமானை. சிவபெருமானுக்கு முதல் எது முடிவு எது எதுவும் கிடையாது. அவனுடைய ஆரம்பம் எது முடிவு எது என்று சொல்ல முடியாது. அதனால் தான் ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவில் இருக்கும் சிவபெருமானை பற்றி நான் பாடிட்டு இருக்கேன். நான் பாடின பாட்டை கேட்டு நீ ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கியா? இழுத்து போத்திட்டு நான் பாடுறது உன் காதல கேட்கலையா? உன் காதை என்ன செவிடா? என்ன இப்படி தூங்கு மூஞ்சியா இருக்க? அங்க ஒரு பெண்ணு இருக்கா, அவளை பத்தி உனக்கு தெரியுமா? அவ படித்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது வீதி வழிய சிவபெருமானை பற்றி மக்கள் பாடிக்கொண்டு போன பாடலை கேட்டதும் அவள் உடலுக்குள் ஒரு விதமான உன்னதமான உணர்வு ஏற்பட்டு மெய்மறந்து போய் அவள் அப்படியே மயக்கமுற்று கிடைக்கிறாள். எப்படி அவளுடைய ஈடுபாடு சிவனிடத்தில்! நீயும் இருக்கிய பாட்டு கேட்ட உடனே இழுத்து போத்தி தூங்கிட்டு, இது தப்பு, இப்படி இருக்கக்கூடாது, எழுந்து வா, எழுந்து வா, சிவபெருமானை பாடி அதற்கான பயனை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அவள் அந்த பெண்ணை எழுப்புகிறாள். இதுதான் வழக்கம். பெண்கள்லாம் குரூப்பாக போகும்போது ஒரு பொண்ணு வீடு வழியில் இருக்குன்னா அந்த பொண்ணை எழுப்பி கூட்டிட்டு போவோம் இல்லையா? அப்படி இந்த பெண்ணை எழுப்பி சொல்லுகிறாள். இதுதான் திருவம்பாவையோட முதல் பாட்டு. நாளைக்கு இரண்டாவது பாடலோட உங்களை மீட் பண்றேன்.